ஓரம்போ ஓரம்போ சின்ன பொண்ணு ஸ்கூட்டி வருது. ஓரம்போ ஓரம்போ சின்ன பொண்ணு ஸ்கூட்டி வருது. அடே எப்பா, இந்த உலகத்திலேயே நம்மள மாதிரி ஸ்கூட்டி ஓட்ட ஆளே கிடையாது. என்ன அழகு, என்ன ஸ்டைலு, எவ்வளவு வேகமா ஓட்டுறேன் பத்தியா? ஸ்கூட்டி ஓட்டுறதுல இந்த சின்ன பொண்ணு அடிச்சுக்கே ஆளே கிடையாது. யோ கிழட்டு பயலே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாயா? நானே ஒரு ஃப்ளோல ஸ்கூட்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். உள்ள நடு வழியில வந்து நட்டாந்திர நின்றுட்டு அடக்கா. யோ நவுண்டு போயா. ஏம்மா, நான் இந்த பக்கம் கொஞ்சம் வழி தவறி வந்துட்டேம்மா. கொஞ்சம் இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இறக்கி விட்டேன்னா என் மகன் வந்து என்ன கூப்பிட்டு போயிடுவான். யோ தாத்தா, உன்னை பார்த்தா வழி தவறி வந்த மாதிரி இல்லையே, நல்லா எல்லா வழியும் தெரிஞ்சுல வந்த மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லியா, பீடி கீடி அடி குடிக்கிறதுக்கு வந்தியா? என்னம்மா இப்படி பேசுறா? எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமே கிடையாதும்மா. தண்ணி சிகரெட்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நான் பாரு, அதனாலதான் என்ன கல்யாணம் கூட பண்ணாம பிரம்மச்சாரியாவே இருக்கேன். யோ தாத்தா, என்னையா சொல்ற? எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணலங்கா? கல்யாணம் பண்றது என்ன கெட்ட பழக்கமா? ஆட பைத்தியக்கார தாத்தா தாத்தா. ஏம்மா, கொஞ்சம் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இறக்கி விட முடியுமாமா? ஆட போயா, நானே இந்த டப்பா ஸ்கூட்டியை வச்சுட்டு முட்டி மோதிட்டு வரேன். எப்போ எங்க எது எது கலண்டு விடுமோன்னு எனக்கே தெரியல. என் வெயிட்டையே இந்த ஸ்கூட்டி தாங்க மாட்டேங்கி. இதுல நீர் வேற வந்து உட்காந்து உங்களை நான் எப்படி கூட்டு போறது? ஆட போவியா? என்னம்மா இப்படி சொல்லிட்டா? ஒரு வயசான ஆளு வழி தவறி வந்துட்டேங்க உன் பாட்டுக்கு இப்படி சொல்லியா? ஆமா, நீரு கொழுப்பு எடுத்து வேற வழி தவறி ஒவ்வொரு இடமா சுத்திட்டு வருவீரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? யோ நவுண்டு போயா, எனக்கு வேற 1000 வேலை கிடக்கு. யோ 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 கிளவா, அழுது தொலையாதியா? ஏன்யா இப்படி அழுவுறா? யோ ஏம்மா, எனக்கு பயமா இருக்குமா, நான் வழி தவறி வந்துட்டேம்மா. என்னது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இறக்கி விட்டுருமா? சரி சரி, அழுவாதீரும், வந்து தொலையும். ஆ, சரிம்மா. யோ ஆமா மண்டை, சீக்கிரம் வாயா, சீக்கிரம் ஏறு, எனக்கு ஒரு வேலை கிடக்கு. இந்தா வரேம்மா. யோ தாத்தா, என்னையா பின்னாடி திரும்பிட்டு இருக்க? ஒழுங்கா முன்னாடி பார்த்து ஏறியா. இந்தா ஏறுறேம்மா. யோ கிளவா, கம்ப தள்ளி வையா. எப்படி வண்டி ஓட்ட முடியும் கம்ப கொண்டு இப்படி நீட்டிட்டு இருக்க? ஆ, சரிம்மா. யோ தாத்தா, பின்னாடி கொஞ்சம் நவுண்டு தான் இருயா. இடம் தான் இருக்குல்ல, இப்படி இடிச்சுக்கிட்டு உட்காந்தா எங்க இருந்து வண்டி ஓட்டுவேன்? எனக்கு உட்கார இடமே இல்ல. அப்படியாம்மா? இந்தா நான் வந்து உட்கார்றேம்மா. போலாமா? ஆ, போலாம்மா. அடே எப்பா, நம்ம வேற டபுள்ஸ் வச்சு ஓட்டுனதே இல்ல. இந்த கிழமை வேற ஏறி தொத்திக்கிட்டான். ஒழுங்கா காப்பாத்தி கூட்டு போனோம். ஓரம்போ ஓரம்போ சின்ன பொண்ணு வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ சின்ன பொண்ணு ஸ்கூட்டி வருது. யோ தாத்தா, எங்கேயா போனோம்? பஸ் ஸ்டாண்டு கிட்ட இறக்கி விட்டா போதுமா? யோ கிழவா, வயசான காலத்துல ஒழுங்கா வீட்டுல மூடிக்கிட்டு இரு சரியா? சும்மா அங்க சுத்துறேன் இங்க சுத்துறேன் இப்படி வழி தெரியாம நின்றுட்டு இருக்கணும். என்ன மாதிரி ஒரு நல்லவா கிட்ட வந்து நீ மாட்டினதுனால நான் உன்னை கொண்டு கரெக்டா இறக்கி விடுறேன். எல்லாரும் இப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்காத சரியா? யோ கிழவா, என்ன நான் பேசிட்டே இருக்கேன், ஒரு சவுண்டம் காணோம். என்ன இந்த தாத்தா இருக்கிறாரா இல்லையா? பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு. யோ தாத்தா, உன்ன ஸ்கூட்டில தானே யார சொன்னேன், அங்க நின்னுட்டு என்ன பண்றீரு? ஏம்மா, நான் ஏறி உட்கார்ந்தேன். நீ பின்னாடி நான் இருக்க சொன்னால நான் இருந்தேன். நீ அதுக்குள்ள வண்டியை எடுத்துட்டாமா. யோ கிழவா, சொல்லி தொலை வேண்டியதானே? இவ்வளவு நேரம் அங்கே சும்மாவா நின்னுட்டு இருந்தா? வாயா, வந்து ஏறியா. ஏம்மா, ஸ்கூட்டியை கொஞ்சம் பின்னாடி கொண்டு வாமா. அஸ்கு புஸ்கு அப்பள வேட. யோ தாத்தா, இங்க வந்து நடந்து வந்து ஏறி உட்காரியா? பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடணுமா இல்லையா? இந்தா வரேம்மா. ஏற்கனவே என் வண்டி வேற சரியில்லை, இதுல எக்ஸ்ட்ரா லோடு வேற. யோ தாத்தோ, ஏம்மா, இருமா ஏறுறேன். இந்த பாரு தாத்தோ, உனக்கு கரெக்டா பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுருவேன். பெட்ரோலுக்கு காசு தந்துரு, 100 ரூபா தந்துடுறோம் சரியா? என்னது, இங்க இருக்க பஸ் ஸ்டாப்புக்கு 100 ரூபாயா? பாரா, ஏதோ வழி மாறி வந்த மாதிரி சீனா போட்டுட்டு இருந்தீரு. இப்ப என்ன இங்க இருக்க பஸ் ஸ்டாப்னு சொல்றீரு? இருந்தாலும் 100 ரூபா அதிகம் தாமோ. சரி சரி, ஏறும். ஏம்மா, உனக்கு ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியுமாமா? ஒழுங்காலாம் ஓட்ட தெரியாது, ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் ஓட்டுவேன். என்னம்மா சொல்றா? கீழே கீழே என்ன போட்டுறாதம்மா. யோ கிழவா, என் வண்டி இருக்க கண்டிஷன்ல மொத்தமா வண்டியோட பிச்சுக்கிட்டு போகாம இருந்தா சரிதான். ஒவ்வொரு பார்ட்டா நான் போகும்போது உளுந்துட்டு அடக்கம் பத்துக்க. அப்புறம் வரவி போறவியெல்லாம் பார்த்துட்டு அதை இறக்கி தருவாவே. நான் ஸ்கூட்டி பெட்டிக்குள்ள போட்டு கொண்டு வருவேன். என்னம்மா சொல்றா? ஆமா கிழவா, இதெல்லாம் சாதாரணம். சும்மா வா போவோம். யோ தாத்தா, ஏதாச்சும் ஒரு பாட்டு படிக்கிறோம். பாட்டா? எனக்கெல்லாம் படிக்க தெரியாதுமா, நீயே படி. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு தாத்தா. யோ தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு தாத்தா. என்னம்மா இப்படி படிக்கிற? யோ கிழவா, பாட்டு நல்லா இருக்குல்ல, அவ யார என்ன? நல்லாதான் இருக்கு, பொறுமையா கூட்டு போமா, இவ்வளவு வேகம் ஆகாது. அட ஆமா மண்ட தாத்தா, எப்போ என் பைக் ரிப்பேர் ஆகும் பெட்ரோல் இல்லாம இருக்கும்னு யாருக்கு தெரியும்? போற வர போவோம் வாரோம். தெரியாதனமா இந்த பிள்ளை பைக்ல ஏறிட்டும் போலயே. ஏம்மா, அவன் பேர் என்னம்மா? யோ தாத்தா, என் பேரு சின்ன பொண்ணு. என்னது சின்ன பொண்ணா? இவ்வளவு பெரிய பிள்ளையா இருக்கா, உனக்கு யாரு சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சா? கிழவனுக்கு கொழுப்பு அதிகம் தான். யோ மூடிட்டு வாயா, சும்மா நொய்யு நொய்யுன்னுட்டு. இப்படியே பேசிட்டு வந்தானே அங்க பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இறக்கி விடாம இங்க இருந்தாலும் இறக்கி போட்டு ஏறுவேன் பத்துக்க.
எப்பா ரொம்ப கோவக்கார பிள்ளையா இருப்போம் போல. ஏம்மா கொஞ்சம் மெதுவா போமா. யோ தாத்தோய், நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். வண்டியில பிரேக் பிடிக்க பிடிக்க பிடிக்கவே மாட்டேங்கி. என்னது வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்க? என்னம்மா சொல்ற? அப்படி வயசான காலத்துல கீழே கீழே உருட்டி விட்டுறாதம்மா. யோ தாத்தா, அந்த வண்டியில ஏற்கனவே பிரேக் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருந்து பத்துக்க. அது இப்ப என்னடான்னா ஓவர்லோட் ஆயிட்டு ஒன்ன வேற ஏத்துன உடனே அது வேற பிரேக் பிடிக்க மாட்டேங்கி. அட பாவி மக்கா, இவன் என்ன கொல்லாம விட மாட்டா போலயே. இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வரலாம்னு நினைச்சா ஒரேடியா உயிரை புடுங்கிட்டு விட்டுருவா போலயே. யோ ஆமாமண்ட தாத்தா, நீ பயப்படுறதும் இல்லாம என்னையும் பயமுறுத்தி விடாதயா. இருயா எப்படியாச்சும் நிறுத்த பாக்குறேன். இந்த பிள்ளை பின்னாடி வந்தது பெரிய தப்பாவலா போச்சு. இதுக்கு பேசாம நான் அங்கனக்குள்ளேயே வழி தெரியாம நின்றுப்பேன். என் பேரனோ இல்லைன்னா என் பேத்தியோ வந்து கூப்பிட்டு போயிருப்பாளுவேன். கிழட்டு பையன் கொஞ்சமாச்சும் நன்றி இருக்கான்னு பாரு. முக்காவாசி தூரம் கொண்டு வந்தாச்சு. கடைசியில பிரேக் பிடிக்கலன்னு சொன்ன உடனே எப்படி எப்படிலாம் பேசுறான் பாரு. யோ தாத்தோ, கம்ப கீழே இறக்கியா? யோ ஏயா இப்படி பண்றா? இங்கே ஸ்கூட்டி வேற என் பேச்ச கேட்காம நிக்காம போயிட்டு இருக்கு. என்னம்மா பைக்கு தூக்கி சர்க்கஸ்லாம் காட்டுறா? ஐயோ தாத்தா, நான் தூக்கல, அதுவே போது. ஐயோ சரோஜா சாமாந்திக்காளே. ஐயோ எம்மா. கூட்டு வந்து இப்படி கொண்டு விட்டாலேயே. ஏம்மா சின்ன பொண்ணு, உனக்கு வண்டி ஓட்ட தெரியலன்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம். ஏறி இருக்கே மாட்டேன். இப்படி வயசான காலத்துல கீழே போட்டு சாச்சு புட்டியே. யோ கிளவா, எல்லாம் ஒன்னாலதான். நான் என் பாட்டுக்கு அழகா போயிட்டு இருந்தேன். தேவையில்லாம எக்ஸ்ட்ரா லோடு மாதிரி நீ வந்து ஏறினதுனாலதான் என் வண்டி இப்படி சொல் பேச்சு கேட்காம இப்படி சொருவிட்டு நிக்குது. ஒன்னாலதான் இப்ப எனக்கு அடி. ஐயோ எம்மா, பிட்டி கிட்டி எல்லாம் வலிக்குதே. ஐயோ என் வண்டி போச்சே. கிழட்டு பைய, இந்த பாரு, என் வண்டிக்கு உண்டான செலவெல்லாம் நீ தான் தரணும். என்னது உன் வண்டிக்கு உண்டான செலவு நான் தரணுமா? ஆமா, உமரை ஏத்தி தானே என் வண்டிக்கு இந்த ஒரு நிலைமை. அதுவும் இல்லாம எனக்கும் ஆஸ்பத்திரி செலவு நீ தான் பாக்கணும். தேவையில்லாம இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே. ஏம்மா சின்ன பொண்ணு, கொஞ்சம் வந்து தூக்கி விடுமா. அட போயா, என்ன தூக்கி விடுறதுக்கே 10 பேர் வேணும். இதுல நான் உன்ன வேற வந்து தூக்கி விடணுமா? போயா, சும்மா வந்து வெறுப்பேத்திக்கிட்டு. ஏ சின்ன பொண்ணு, என்னடி ஆச்சு? இப்படி உளுந்து கிடக்கா? ஐயோ உத்தரசா, வந்துட்டியா வந்துட்டியா, கொஞ்சம் வந்து தூக்கி விடுடி. எல்லாம் அந்த கலட்டு பைவலையால வந்த பையனே. ஐயோ என்னடி ஆச்சு? இப்படி கைய கால பொளந்துட்டு கிடக்கா? இவ வேற கேள்வி மேல கேள்வி கேட்டே சாவடிச்சு விடுவா போல. அடியே வந்து தூக்கி விடுடி. இந்தா வரேன் வரேன். சின்ன பொண்ணு, இப்ப எப்படி இருக்க? பரவாயில்லையா? எங்கடி இருக்கிற எலும்பெல்லாம் சல்லி சல்லியா உடஞ்சு போனதுதான் மிச்சம். ஏம்மா என்னை யாராச்சும் வந்து தூக்கி விடுங்கம்மா. அச்சச்சோ, இந்த தாத்தாவையாடி ஏத்திட்டு வந்தா? வயசான தாத்தாவெல்லாம் இருக்காரு. அதால ஸ்கூட்டில போட்டு கோலகில பண்ணிருந்துன்னு வச்சுக்கியே. இது செத்து கித்து போனாருன்னா ஒன்னதான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வைப்பாவே. அட போடி, அவர் எங்க சாவாரு? அவரு நம்மள சாவடிக்காம அவர் போக மாட்டாரு போ. தாத்தா பொறுமையா எழுந்துங்க. சரிம்மா. தாத்தா, இவளை நம்பியா ஸ்கூட்டில வந்தியே? இவளுக்கு சரியா வண்டியே ஓட்ட தெரியாது. இதுல வேற இவ ஸ்கூட்டி சும்மாவே டப்பா ஸ்கூட்டி. இவ ஸ்கூட்டில ஏன் ஏறி வந்தியே? அதாம்மா தெரியாதனமா வந்துட்டேன். ஐயோ இப்படி இடுப்பெலும்பு உடைச்சு விட்டுட்டாளே. தாத்தா, நீங்க எங்க போனோம்? இங்கனக்குள்ள ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கலாமா, அங்கதாம்மா கொண்டு இறக்கி விட சொன்னேன். அங்க இறக்கி விட்டா என் பேரே இல்லைன்னா என் பேத்தி வந்து என்ன கூப்பிட்டு போயிருவாங்க. இவன் என்ன அந்த கிளவிட்ட கிடந்து பேசிட்டு அடக்கா? நம்மள பார்க்க வழி இல்ல. அவர்கிட்ட போய் நல்லா விசாரிச்சுட்டு அடக்கா. அப்படியே தாத்தா, இருங்க, நான் உங்களை கொஞ்சம் கழிச்சு கூட்டு போறேன், சரியா? ஐயோ வேண்டாம்மா, நானே போய்க்கிறேன். தாத்தா, நான் உங்களை நடக்க வச்சே கூட்டு போறேன். ஸ்கூட்டிலாம் எனக்கு ஓட்ட தெரியாது. அப்போ சரிம்மா. சின்ன பொண்ணு, பொறுமையா வர வேண்டியதானே? வாயில நல்லா வந்துடும் பத்துக்க. வாடி வந்துட்டு இருக்கும்போது வண்டி பிரேக் பிடிக்க மாட்டேன்ட்டு. ஆமா, என்னைக்கு வா வண்டி ஒழுங்கா இருந்து. நான் பாட்டுக்கு பேசாம வந்திருந்தேன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. தேவையில்லாம இது தாத்தாவை வேற ஏத்திட்டு சை. நீ அப்படியே நடிக்காத, இல்லைன்னா மட்டும் நீ ஒழுங்கா ஸ்கூட்டி ஓட்டி அப்படியே தார் தாரா கிழிச்சிருவா. என்னடி அந்த தாத்தா என்ன உனக்கு சொந்தக்காரரா? ஒரே சப்போர்ட் பண்ணிட்டு அடக்கா. சொந்தக்காரரும் இல்ல ஒன்னும் இல்ல. சரி, வயசான தாத்தா இப்படி போட்டு கீழே போட்டல்ல, வேற என்ன மனசு கேட்கல. நான் இங்க ஒருத்தி கீழே உளுந்து பேரண்டு கிடக்கேன். என்ன பார்க்க வழி இல்ல. இந்த தாத்தாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டா போ. சரிடி, நீ இரு, நான் போய் தாத்தாவை பஸ் ஸ்டாண்ட் கிட்ட விட்டு வரேன். சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் முருகன், ஹாய் சுபாஷ், ஹாய் லக்ஷ்மி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி,